வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது வேர்க்கடலை எடுத்துக்கலாம், இல்லைனா தினமும் ஒரு கைப்பிடி அளவும் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். 100 கிராம் வேர்க்கடலையில் புரோட்டீன் 24 கிராம், கொழுப்பு சத்து 46 கிராம், கார்போஹைட்ரேட் 16 கிராம், நார் சத்து 9 கிராம் இருக்குது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேர்க்கடலையோடைய அளவில் கிட்டத்தட்ட 4ல் ஒரு பங்கு இரும்பு சத்தும் அதில் 3ல் ஒரு பங்கு கால்சியம் சத்தும் இருக்குங்க. இந்த மாதிரி நம்முடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வேர்க்கடலை கொடுக்கறதால தான் பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை வேர்க்கடலை நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம், காப்பர், புரதம் மற்றும் நார் சத்துக்கள் பச்சை வேர்க்கடலையில் மிக அதிகமாகவே இருக்கு. அதோடு பச்சை வேர்க்கடலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கிறதால நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செஞ்சு இதயத்தை பலப்படுத்தக்கூடியதாக இந்த வேர்க்கடலை இருக்கு. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரத்த அழுத்தங்கள் எதுவும் ஏற்படாமல் இந்த வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பாதுகாத்துக்கும். அதே போல நம்முடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நமக்கு அகற்றிவிடும். இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். அதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டயட் ஃபுட்டாக வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கலாங்க. எடையை வந்து குறைக்கிறதுக்கும் தொப்பையை வந்து குறைக்கிறதுக்கும் நினைத்து தீவிரமான டயட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் தவிர்க்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்திரி, வேர்க்கடலை போன்றவற்றை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அதிக கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னும் நீங்கள் வந்து அதை தவிர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ் தான் இந்த முந்திரி பருப்பில் வேர்க்கடலைலாம் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த வேர்க்கடலையில் வந்து புரதமும் நிறைவு உறாத கொழுப்பும் சேர்ந்து உடலுக்கு போதிய ஆற்றலை வந்து கொடுக்கும். ஸோ அந்த எனர்ஜியை வந்து கொடுத்து அதிக கலோரி உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நாம் உண்ணக்கூடிய உணவினுடைய அளவை வந்து குறைக்க வேண்டும், கலோரியினுடைய அளவை வந்து குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஊற வைத்த பச்சை வேர்க்கடலையை சிற்றுண்டியாகவோ அல்லது காலை நேரத்திலோ எடுத்துக்கொள்ளுங்க. இது நீண்ட நேரம் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான முறை. நம்ம வந்து நம்ம பட்னி கிடந்தெல்லாம் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நார் சத்தில் என்ன பண்ணணும்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். கட்டுக்கோப்போட உடலை பெறலாம். ஞாபகத்திறன் மேம்படுவதற்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. விட்டமின் B1, நியாசின், ஃபோலேட் மற்றும் ஓலிக் அமிலங்கள் பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவில் இருக்குங்க. இதனால் இதை நம்ம உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது நரம்பு மண்டலம் நமக்கு சீராக செயல்படும். மூளை வளர்ச்சியை தூண்டி மூளையை வந்து சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்குமே இது உதவிகரமாக இருக்கும். இதனால் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது ஞாபகத்திறனும் நமக்கு மேம்படும். இப்போ நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்குலாம் இந்த குக்கீஸ், பிஸ்கெட்டு அப்படின்றத வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கறத விட ஊற வைத்த பச்சை வேர்க்கடலையோ முளை கட்டியோ அல்லது பாதி அளவு வேக வைத்தோ கொடுத்து அனுப்பலாம். இது அவங்களுடைய அந்த கவனத்திறனை மேம்படுத்துறதோடு ஞாபகத்திறனையுமே அதிகரிக்க செய்யும். உடலையுமே சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போ ஞாபகத்திறன் மேம்படணும் அப்படின்னா தொடர்ந்து வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க. மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயும், மூளை செல்கள் புதுப்பிக்கப்படும். இப்போ வயதானவர்களும் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஞாபக மறதி ஓரளவுக்கு அவங்களுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கும். ஏன்னா ஞாபக மறதி முழுவதுமாக கியூர் பண்ண முடியாது, ஓரளவு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல் பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற இந்த மாதிரி ஞாபக மறதி வியாதிகள் வரக்கூடியதை முன்னாடியே தடுக்கிறதுக்கான பெரும் பங்கு வேர்க்கடலை வந்து வகிக்குது. ஸோ வேர்க்கடலையை வயதானவர்களும் எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். எலும்புகள் தேய்மான பிரச்சனை பல்வேறு காரணங்களால் உண்டாகுது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனை மிக அதிகம். குறிப்பாக பெண்களுக்கு இயல்பாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே எலும்புகள் வந்து அதிகமாக தேய்மானமாகக்கூடிய இந்த பிரச்சனை வந்து இருக்கும். இதுக்கு காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை, குறிப்பாக கால்சியம் வந்து பற்றாக்குறையாக இருக்கும். வெறும் பாலிலிருந்து மட்டுமே நமக்கு தேவையான கால்சியம் சத்தை முழுவதுமாக நம்மளால் பெற முடியாது. அதனால் கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய வேறு உணவுகளையுமே தினசரி நம்மளுடைய டயட்டில் வந்து நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதுக்கான ஒரு சிறந்த தேர்வாக பச்சை வேர்க்கடலை இருக்கும். அதோட பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவு மேங்கனீஸ், பாஸ்பரஸ் எல்லாம் நிறைந்திருக்கிறதால இது எலும்புகளை உறுதியாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. பெண்களுக்கும் இருக்காது, ஆண்களுக்கும் இருக்காது. இப்போ ஆண்களுக்கு 40 வயதுக்கு அப்புறம் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். மூட்டு வலி, முடக்குவாதம், இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரென்த்தாக வலுவாக வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னா வேர்க்கடலை வந்து எடுத்துக்கொள்ளலாம்.
புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. பச்சை வேர்க்கடலையில் ரெஸ்வெரட்ரால் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிக அளவு நிறைந்திருக்கு. இது புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய வேலையை செய்யுது. வேர்க்கடலில் இருக்கக்கூடிய புரதமும் விட்டமின்களான விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் பி3 ஆகியவை புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து உதவி செய்யுது. ஸோ இதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கெல்லாம் நம்ம வேர்க்கடலில் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது புற்றுநோய் செல்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் புற்றுநோய் செல்கள் மென்மேலும் வளராமல் தடுக்கிறதுக்குமே வேர்க்கடலை வந்து உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாங்க. சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலை சாப்பிடும்போது அதனுடைய துணை நோய்களாக இருக்கக்கூடிய ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது அப்படின்றத நினைச்சு பயந்துகிட்டு வேர்க்கடலை வந்து தவிர்த்துருவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா துணை நோய்கள் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ரத்தத்திலையும் சர்க்கரை நோய் அளவும் கண்ட்ரோல் ஆகிடும். பச்சை வேர்க்கடலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ பிளட்ல வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தி, அதாவது இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்தி போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோனை சுரக்க வச்சு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வேர்க்கடலை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்ம விடுபட்டலாம். வேர்க்கடலையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.